1350க்கு கார்பரேட்ல கிடைச்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம தான் ஏகேஜி நமக்கு தெரியும்ல. உண்மைதான். இந்த ஹெல்மெட்குள்ள நான் அதுக்காகவே வாங்கினேன். என்னோட பிந்தி போச்சுன்னு சொன்னேன்ல, வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா அவனே ஆஃபர் ஏதாவது போட்டிருந்தான். 1350 கரெக்டா வாங்கியாச்சு அவன். ஏன்னா ஐஎம்மும் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா ஐஎம்மோட சைஸ் பெருசு. நிறைய பேருக்கு ஐஎம் போட்டா காது வலிக்குதுன்றாங்க. அதுவும் நான் ஏகேஜி சொல்றேன். ஹெல்மெட் குள்ள போட்டா முடிஞ்சது. ஆமா, ஹெல்மெட் போடுறதே கஷ்டம் ப்ரோ. ஹெல்மெட் போட்டு கண்ணாடி போடுறவங்க நினைச்சு பாருங்க. ஆல்ரெடி இது இப்படி காதுல இருக்கும், அதுக்கு மேல கண்ணாடி இப்படி போய் உட்காரும். ஹெல்மெட் நசுக்கிட்டு இருக்கும், அப்படியே கொஞ்ச நேரத்தை காது வலிச்சுட்டு மறுத்துடும் ஒரு சைடு. மறுத்துருமா? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து யாரோ ஸ்டைலா ஹேர் கட்டிங் போட்டு. ஆமா, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கண்ணாடியோட ஃப்ரேம் வந்து அழுத்த ஆரம்பிச்சு. சரி, இதெல்லாம் வந்து வேதனைக்குரிய ஒரு சில பிரச்சனைகள். எஸ். ஓகே, ஆக்சுவலா என்ன ப்ரோ, இது ஃபோல்டு 6 வந்து 1,50,000 போட்டு வச்சிருக்காங்க. ஃபோல்டு 6ஆ? ஓகே. பட் ஆனால் ஃபோல்டுலாம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஆளுங்க அவ்வளோ சேஃபாக வச்சுக்கிறவங்க தான் வாங்கலாம். ஆனால் ஃபோல்டு ஃப்ளிப்பு வாங்கினா கேர்ப்ளஸ் போட சொல்கிறாங்க, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான். எப்போ வாயை பழக்கணும். சரி, கேர்ப்ளஸ் ஆனால் ரேட் என்ன சாதாரணமாக இருக்கும்? இல்லை, அதே தான், சேம் 8,000. அதே 16,000 அவ்வளோதானா? அவ்வளோதானா? ஆமாம், 1 இயருக்கு ஏதோ சம்திங். 2 இயர் பிளானுக்கு 16,000 நீங்கள் சொல்கிற மாதிரி வருது. பரவாயில்ல ப்ரோ. ஏன்னா இப்போ ஐஃபோனில் எவ்வளோ தெரியும்ல, ஐஃபோனில் 22,000. ஐஃபோன் ஜாஸ்தி. நான் சொல்கிறது இவனுங்க அந்த ஃப்ளிப்பு ஃபோல்டுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுறானுங்க. அரௌண்ட் அண்டர் 20K தான் வருது 2 இயர்ஸ் பிளான் போட்டோம்னா. அப்போ அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ஐஃபோனில் வந்து நான் ப்ரோ மாடல் போயிட்டாலே ஏர்லாம் கூட ப்ரோ மாடலோட ப்ரைஸ் தான். கரெக்ட் 22,000 21,000 லேப்டாப்க்கு அதிகம். லேப்டாப் எப்படின்னா ப்ரோ, அதனால தான் அவன் இஎம்ஐ ஸ்கீமே கொடுக்குறான். எல்லாராலையும் வாங்க முடியும். லேப்டாப் வந்து என்னாச்சுன்னா 15K ஏதோ பே பண்ணா 3 இயர்ஸ் லேப்டாப் சூப்பர். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வியர் அண்ட் டேர் ஆகாது. ப்ளஸ் செக்ஸ் வைப்பாங்க, எப்படி டேமேஜ் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கு லிக்விட் டேமேஜ் இருக்கா? லேப்டாப்புக்கு இருக்கு. ட்விஸ்ட் என்னன்னா லேப்டாப் எப்படி டேமேஜ் ஆச்சுன்னு பார்ப்பாங்க. தண்ணி ஊத்திருச்சு. சரி, தண்ணி ஊத்திருச்சு. அது ஆனால் எந்த வழியா என்ட்ரு ஆயிருக்கு, அந்த சயின்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி மழையில் நனைஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது எந்த வழியா தண்ணி உள்ள போகுதுன்னு இருக்குல்ல. இப்போ யோசிச்சு பாருங்களேன், கீபோர்டோட நட்ட நடுவில் நான் தண்ணி ஊத்திடுறேன், ஏதோ ஆகுதுன்னே இருக்கட்டும். போர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நட்ட நடுவில் தண்ணி இருக்கும், அங்க அப்புறம் ஊத்தும். அப்படிதானே இருக்கும். அதுவும் ஆக்சிடென்டல் தானே, தண்ணி ஊத்தும். ஆக்சிடென்டல் ப்ரோ. ஆனா क्वेश्चंस வரும்ன்ற, அதை பேஸ் பண்ணி அரைஸ் ஆகும். பட் ஆனா நம்ம ஆன்சர் பண்ணிட்டா அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா என்ன இருக்கு, கீழே எங்கேயோ போட்டு லாரி ஏறினது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அது சொல்றர் பண்ணுவான். லாரி ஏறினதுனா அது பட்ஸ் ஏறிச்சு, அவன் எல்லாத்தையுமே ஏற்றுவாங்க. வேற ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஏறி கொஞ்சம் ரொம்ப அப்யூஸ் ஆன மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஓவர் அப்யூஸ்ன்னு சொல்லிட்டு வாண்டடா பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி நெக்லெக்ட் பண்ணுவாங்க. இல்ல புரியல. ஏன்னா இல்ல ப்ரோ, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடக்க வாய்ப்பே இல்லையடான்னு கேட்பாங்க. இந்த பெஸ்ட் சொல்யூஷன் வாட்டர் தாங்க. உண்மைதான். போனே அதான சொல்றாங்க, தண்ணியில பக்கெட்ல ஒரு நாள் ஊற வச்சிருங்க, டெட் ஆயிரும், அடுத்த நாள் கிளைம் பண்ணிக்கலாம் நீங்க போயிட்டு. ஏன்னா அதான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. உண்மைதான். இதுதான் வந்து பெரும்பாலும் எல்லா யூசர்ஸ் சொல்றது. ஏன்னா உடைக்கிறதுல ரிஸ்க், நீங்க வேணே உடைச்சிங்கன்றான் அவன். உடைக்கிறது வந்து என்ன இன்னும் பெரிய ரிஸ்க்னா, எந்த ஆங்கிள் உடைஞ்சது, எப்படி விழுந்து உடைஞ்சது, பேக் உடைஞ்சதா ஃப்ரண்ட் உடைஞ்சதான்றது பேஸ் பண்ணி நிறைய மாறும். இந்த கேமரா பட்டன் இருக்கிற மாடல் இருக்குல்ல ஐபோன், அதுல அந்த பட்டன் உடைஞ்சு போச்சு இல்ல ஸ்டக் ஆயிருச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோன் ரீப்ளேஸ்மெண்ட். ஏன்னா அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அந்த பட்டனை, அது ஃப்ரேமோட அட்டாச் தான் அது. உண்மைதான். அது ரொம்ப கோளாறான ஒரு பட்டன், கேமரா கண்ட்ரோல், அது பட்டன் கிடையாதான். சரி, இது என்ன விவோவில் வந்து X200T பார்த்தீங்களா, லேண்டிங் பேஜ் ரெடி ஆயிடுச்சு, இதோ கம்மிங் சூன் அப்படின்னு. ஏய், நீங்க ஓய மாட்டீங்களாடா? எனக்கும் அதான் புரியல. இது FE வருது வேற, X300 FE, இது X200T. எதுக்குடா, ஏன்டா? இல்ல இது எப்படி க்ரௌட் பண்றாங்க பாருங்க. 9400 கேமரா மட்டும் சுமாரா இருக்குமா? அதான் 50-50-50. அதுவும் ஜிஎஸ்னு போட்டு வச்சிருக்கான். அது என்ன 80,000 ரூபாய்க்கு போடுவானா? அப்போ ஆல்ரெடி 1,10,000 ரூபாயில இருக்கு. 75,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் இருக்கு ப்ரோ. இது ஒரு என்னது 6.67, ஒரு ரெண்டுக்கு நடுவுல. இது அங்க அவ்வளவு தூரம் போகுது. ஏன்னா 9500 இல்ல, அது 9500 இல்ல. இல்ல நான் இது சொல்றேன், ஸ்கிரீன் சைஸ் சொல்றேன். ஸ்கிரீன் சைஸ் அப்படி இருக்கு, நடுவுல வருது. இது மேபி 65,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க போல. நீங்க கேட்ட X300 FE அது வந்து 55 இல்லாட்டி 57க்கு லான்ச் பண்ணுவாங்க. எதுக்கு? உங்களுக்கு நிறைய கொடுக்குறோம் நாங்க, ஜேஎஸோட சேர்ந்து நிறைய. நீ வந்து இந்த மிட் ரேஞ்சில் வந்து கச்சாமச்சான்னு வச்சுட்டு இருப்ப, ஃபிளாக்ஸிபிளையும் உயரம் வாங்கிட்டு இருக்கு. அது ஆஃப்லைன் ஸ்டோர்ல வந்து பிரைசிங் தான் ப்ரோ டிசைட் ஆகும். டிசைட் பண்ணி அப்பதான் சொல்லுவது வேலைக்கு ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. அதான் ப்ரோ, இப்போ இது 65ன்னு வைங்க. ஏன்னா இப்போ இது 76 75 வரைக்கும் தர ஆள் கிடையாது. இல்ல கண்டிப்பா தர மாட்டான். கொஞ்சம் பழைய SOC இல்ல, அப்புறம் கொஞ்சம் டம்மி கேமரா தானே எல்லாமே. நாங்க வந்து இந்த பிரைஸ் ஹைக் வந்து சொல்லுவோம், அதை காரணமா சொல்லுவீங்க. காரணமா சொல்லுவோம். 72,999 X3 பிரைஸ் தான். உங்களுக்கு பெரிய ஃபோன் வேணும்னா X200T வாங்கிக்கோங்க.
சின்ன ஃபோன் வேணா எக்ஸ்டெண்ட் வாங்கிக்கோங்க. எப்படி எஸ்ஓசி மாறுதே, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீ என்ன கிளிக்க போற அப்படின்னு, அதுல 200 MP எல்லாம் இருக்கு. இல்லை நீ என்ன கிளிக்க போற அப்படின்னுவான். அப்படி கேட்பானா? உனக்கு விவோ பிராண்டிங் வேணும் ஜீஸ், அவ்வளோதான் எடுத்துட்டு போ. போட்டோ எடுத்தா விவோ வரும், அது வரும் கண்டிப்பா வரும். ஜீஸ்னு அந்த லோகோ வர வரும், நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் வெளியில போய். சரி, எதுவும் கேட்க கூடாது. இனிமேதான் பேசி பாரு, வாயிலே வெட்டுவோம். பேசுற நீ அதான் வாயில் வெட்டுவோம், அதானே? அதேதான். இல்ல அப்படிதான் இருக்கு. சரி, இது வரட்டும். எனக்கு எஃப்இ வந்து கொஞ்சம் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். X300 எஃப்இ, ஏன்னா ஸ்னாப் டிராகன் போயிட்டான் ஒரு வழியா கபோதி. ஆனா நம்ம ஊருக்கு வந்து அவன் என்ன டிசைட் பண்றான்னு வெயிட் பண்ணணும் போல ப்ரோ. இவனுங்க உங்களுக்காக 9400 நீங்க தானே ஆசைப்பட்டு கேட்டீங்க. 9400 ப்ளஸ் நல்லா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா X200 எஃப்இல இருந்த மாதிரி 300 ப்ளஸ் கேவலமா இருந்துச்சுல்ல, அது அளவுக்கு இல்லாத வரைக்கும் சந்தோஷம். சரி, இவனுங்க என்ன உட்காந்துட்டு நியூ மிஷின் ஓப்போ ஃபைண்ட் X9 அல்ட்ரா, அதுக்குள்ளார இது வந்து பிரேக்ஸ் த ரூல், பிரேக்ஸ் த இதுதான் ஃபோன் ரெடி ஆயிடுச்சு இல்ல. ஒரு சில பேர் இந்த லீக் போட்டோலாம் போட்டிருந்தானுங்க, பார்த்தேன். இவனுக்கு தான் இந்த தடவை ஹார்ட்வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஓப்போட X9 அல்ட்ரா வருதுங்க பயங்கரமா, 2 200 மெகா பிக்சல், அப்புறம் இன்னும் 2 சென்சார் வேற பேக்ல இருக்கிறதுலயே ஃபுல் பேக்ல வச்சிருக்கிற கேமரா அவன் தான் ஹார்ட்வேர்ல. இவன் எப்படி சமாளிக்க போறானே தெரியல. ஆனா பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கானுங்க, அது மட்டும் தெரியுது. நம்ம Xiaomi 17 அல்ட்ரா அந்த ஒரு சென்சர் வச்சதுக்கு இடம் ஃபுல்லா போயிடுச்சு. இவன் எப்படி பேக் பண்ணானே தெரியல. அந்த எக்ஸ்ரே விஷன் மாதிரி ஒரு காட்டியிருந்தாங்க, சுத்தமா இடமே இல்லைங்க. இப்ப எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னா, சுத்தமா இடமே இல்ல. அதான் இப்ப எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னா, X9 அல்ட்ராவா இல்லாட்டி X300 அல்ட்ராவா? ஆமா, அப்படிதான் ஆரியா அப்படின்றாங்க. ஆனா X300 அல்ட்ரா 3 சென்சார், எங்கால வந்து AI நம்பர் இருக்கோம் நாங்க. ஆனா 10x ஆப்டிகல் ஜூம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அது வந்து அவனுங்க 10x போயிட்டானுங்க. ஆமா, அது ஹார்ட்வேர்ல. எனக்கு என்னன்னா Reno 10x 10x தான். ஆமா, பட் ஆனா சென்சார் அவுட்புட் கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு சென்சாரே வந்து பாத்தீங்கன்னா 1/2.75 இன்ச்சுங்கிறது சொல்றாங்க. ஏன்னா பிரைமரி சென்சார் வந்து அந்த சோனி IMX09E அந்த 901 ஒன்னு இருந்தது, அதுவே இவனுக்கு கஸ்டமைஸ் சென்சார் ஆகுது. ஏன்னா இவனுக்கு வந்து அந்த 90E தானே இருக்கும். 91 வந்து அந்த 901 இதுதான் கேமராஸும் யூஸ் பண்றான். இவனுக்கு கஸ்டமைட் கிடையாது, ஓப்போ கஸ்டமைடு. மேபி அந்த சைஸுக்காகவே கஸ்டமைட் பண்ணிருப்பானுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், இந்த சைஸ்ல வேணும் அப்படின்னு கேட்டிருப்பானுங்க. டைட்லி பேக் பண்ண வேண்டியது பண்ணிருப்பாங்க. ஏன்னா 4 சென்சார் அந்த இடத்துல வைக்க முடியல, அந்த அளவுக்கு பேக் பண்ணி. இவனுங்க இதுல ஹைலைட் என்ன, இவனும் 7000 அவனும் 7000. ஆமா, இவன் வந்து 120 வாட்டோ, ஓப்போ வந்து 100, விவோ வந்து 120. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். போன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்குது கூத்து. ஆமா, எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. பெரிய மறுபடியும் வந்து பெயிண்ட் அடிக்கிறானா இல்ல திருந்திட்டானான்றது தெரியும். ஓப்போ வந்து மாசா இருக்கும். இல்ல நான் ஓப்போ சொல்றேன், பெயிண்டர் ஒரே ஆள் தான், பெயிண்டர் பரமசிவம். இப்போ என்ன உட்காந்துட்டு இந்த போனை பத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க, Xiaomi Mi Mix 2. அதெல்லாம் ஒரு யூனிக்கான போனுங்க. அதெல்லாம் சீரியஸா ஒரு சில போன்ஸ்லாம் வந்து எப்படி சொல்றது, அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கணும்னு தோணும்ல, அந்த மாதிரி போன் Mi Mix 2 செம போன். ஒரு மாதிரி அழகா செராமிக் தானே அது. Mi Mix 1 செராமிக், 2ல செராமிக் ரீடைன் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா Mix 1 ரொம்ப ஹெவி. ஏன்னா செராமிக் வந்து Xiaomi பண்ணது சூப்பரா பண்ணிருந்தாங்க, அது ஒரு ஃபீலே நல்லா இருக்கும். அதனால தான் ப்ரோ 13 Pro இன்னும் அந்த ஃபீல்ல மாசா இருக்கு. அதனால தான் மாசா இருக்கு. சோ இது அப்போ வந்து பயங்கரமான போனா வந்துச்சு, பட் அதுக்கப்புறம் அப்படியே காணாம போயிடுச்சு. ஓ 17 அல்ட்ரா இந்த மாதிரி கிடைச்சிருக்கா? ரைட். சரி, பூனையோட கண்ணில் இவங்க எல்லாமே யூடியூபர்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டாங்க. அதான் வாங்கிருக்காங்க, எல்லா யூடியூப் சேனல்ஸும் வாங்கிட்டாங்க, பறந்து போட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா அது இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பா மாறுங்க, ஸ்கின் டோன்ஸ்ல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். அதை அவங்க வந்து ப்ரிடாமினென்ட்டா மென்ஷன் பண்ணணும். ஆக்சுவலா நம்ம மக்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் ப்ரோ, ஆண்ட்ராய்டில் அவங்களோட ஃபேவரட் லான்ச்சர் என்ன அப்படின்னு கேட்கலாம். நிறைய பேர் இது போட்டிருந்தாங்க ப்ரோ, நோவா லான்ச்சர் தான் போயிடுச்சு. ஒரு டைம்ல நோவா லான்ச்சர் தான் இருக்குல்ல டாப். ஒரு சில பேர்லாம் ஓஜியோட இது சொல்லியிருந்தாங்க. இப்போ ஞாபகம் இருக்கா? செம்ம அழகா இருக்கும் ப்ரோ. கோ லான்ச்சர்லாம், கோ கிளீனர், கோ எஸ்எம்எஸ், ஊருக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ண லான்ச்சருங்க கோ லான்ச்சர்லாம் அந்த டைம்ல. இது இப்போ என்ன மேட்டர்னா நயகரா நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் யூஸ் நயகரா நல்லா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்ல அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து விண்டோஸ் மாதிரி ஸ்கொயர் லான்ச்சர் யூஸ் பண்றாங்க. அது ஆமா, ஏன்னா அது விண்டோஸ் போன்ல அடிக்ட் ஆனவங்க எல்லாம் அந்த இது பண்ண ஆரோ லான்ச்சர், அது பேரு ஸ்கொயர் லான்ச்சர்னு இருக்கு. ஸ்கொயர் லான்ச்சருமே இருக்கு, நிறைய இருக்கு ப்ரோ. அப்புறம் ஆக்ஷன் லான்ச்சர்னு இருக்குங்க, அப்புறம் ஸ்மார்ட் லான்ச்சர்னு ஒன்னு இருக்குங்க. ஒன்னு அதிகமா கமெண்ட்ஸ்ல பார்த்தேன் ப்ரோ இந்த லான்ச்சர்ல. ரொம்ப காமனான லான்ச்சர் ஏதாவது சொல்லுங்க நயகராக்கு அடுத்தது. அதான் ஆக்சுவலா ஆக்ஷன் இருந்தது, ஸ்மார்ட் இருந்தது, ஒரு டைம்லாம் பிக்சல் லான்ச்சரே இருந்தது. அந்த லான்ச்சர்ல இப்போ எங்க போச்சுன்னே தெரியல. கோ லான்ச்சர் வந்து ரொம்ப அதில் பழசு ப்ரோ. அப்புறம் நோவா வந்து இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஆமா, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் ஒன்று இருக்கு ப்ரோ, அது செம்மையா இருக்கும்.
மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் வித் மைக்ரோசாஃப்ட் எஸ்எம்எஸ் ஆப்போட சேர்ந்து மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா ஓகே பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். லான்ச்சர் சொல்லியிருந்தாங்க எல்லாரும். லான்ச்சர் லான்ச்சர் வந்து எல்லாருமே சொல்லியிருந்தது, நிறைய அதை தான் பார்த்தேன். லான்ச்சர் ஏன் ப்ரோ சொல்லல, அது சூப்பர் லான்ச்சர் ப்ரோ அப்படின்ட்டு இருந்தாங்க. கரெக்ட், அது சொல்லலாம். அது நம்ம வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொல்லலாம். கரெக்ட். நான் நயகரா வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணேன், அதனால சரின்னு அதனால அது டெமோ மாதிரி போட்டு காமிச்சேன். கரெக்ட். அப்புறம் இது பார்த்தேன் ப்ரோ, இதுவும் செமையா இருந்தது ப்ரோ. ஷாமியோட கார்ஸ் எல்லாம் வேற லீக்ல போயிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ஏதோ ரேஸ் கார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல பார்த்தேன் ஒருத்தன் ஃபெராரி அப்படியே இருக்குதான். ஆமா ஆமா அப்படியே இருக்கு. ஆனா இவங்க இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த போர்ஷா எம்கேபிசியோட சொல்லியிருப்பானே, இதை பார்க்க பாருங்க, முன்னாடி போர்ஷா மாதிரி இருக்கு, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டன் மார்டினோட அந்த லைட் வல்லாலோட இது கொடுத்துருக்கானுங்க, எல்லாமே இருக்கு. அவன் இன்ஸ்பயர் பண்ணி தான் வரான். ஆப்வியஸ்லி ஒரு ஃபோன் கம்பெனி அவனா எல்லாத்தையும் உட்காந்து ஸ்கிராட்ச்ல தான் பண்ண முடியும். கரெக்ட். டெக் வைஸ் அந்த இது பேட்டரி வைஸ் எல்லாத்தையுமே அவனுங்க சூப்பரா பண்ணிட்டானுங்க. இது இப்போ இது வேற ஒன்று பார்த்தேன், பட்ஸ் 4 ப்ரோ பயங்கரமா இருங்க, வந்தானே தூக்கிடுவாங்க. இதோட டிசைன் ஆனா பயங்கரமா இருக்கு, எனக்கு டிஃபரெண்டா இருந்துச்சு. ஏன்னா ஒளியே ஒரு ஸ்டெம் அது பேட்டரி பெருசு பண்ணிட்டாங்க பட்ஸுக்கு, பிளஸ் கேஸோட பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட்ஸ் 3 ப்ரோக்கும் பட்ஸ் 4 ப்ரோக்கும் வந்த உடனே தூக்குறோம். இல்ல அவன் இதை வந்து கடுப்பாயிட்டாங்க சாம்சங்ல இருக்காங்களே ஆப்பிள் மாதிரி. இது காரணம் வந்து ஆப்பிள்ல இருந்து அவனை கூட்டு வந்து இங்க வச்சிருந்திருக்கான். சாரி, மெர்சிடிஸ்ல வேலை செஞ்ச டிசைனர் தான் கூட்டம் வந்தாங்க. ஒருத்தன் கொரியாக்காரன், அவன் வந்து மெர்சிடிஸோட ஹையன் கார் சொல்லிவே வேணாம். அவன் எதுக்குற அதெல்லாம் பண்ணனா அப்பதான் வந்து அப்பீலிங்கா இருக்குன்னு பண்ண எல்லாருக்கும் அப்படின்னா. சரி ஓகே, லூசு பையன். சரி இப்போ ஆனா இது கொஞ்சம் யூனிக்கா இருக்குதுங்க. இது வந்து இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சாம்சங்கோட பட்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டைல்ல வந்து இல்ல, ஒரு வெறும் குச்சி மாதிரி மெலிசா ஒன்று வருது. அப்புறம் இதை பார்த்துட்டு தான் ஷாக் ஆயிட்டேன். Xiaomi 17R கேன்சல்டு ப்ராஜெக்ட்டுங்க. அந்த போனு செமையா இருந்துச்சு பார்க்க. அதாவது வெறும் ஃப்ரேம் மட்டும் இருக்கு. இப்போ இவன் பண்றான், ஹானர் லான்ச் ஆகுதுல்ல ஏர், அதுவும் இதே தான் கேமரா வைஸ் பிக்சல் மாதிரி தான் வச்சிருக்கானுங்க. ஆனா என்ன கேட்டா எல்லாம் தேவையில்தான் அனிதான். ஆனா மெய்சூத் அல்டிமேட்டா இருந்துச்சு ப்ரோ. ஏர் நான் அனுப்பியிருந்தேன்ல, நல்லா இருந்தது. மாடுலர் கான்செப்ட் பிளஸ் அந்த RGBயோட கொடுத்துருந்தான். எப்பறம் இடம் இருந்துச்சு உனக்கு ஏர்ல? தெரியல அவன் என்ன பண்றான். ஒரு மெய்சூ ஒரு மாதிரி டிஃபரெண்ட் தான். அவங்களுக்கு நூபியா ரெட் மேஜிக் மாதிரி இங்க மெய்சூ அந்த அந்த ரிங் இல்லாம கேமரா ஃபிளஷ் பண்ணதான் அவனுங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணானுங்க. இது என்னன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து சிலிக்கா கார்பெட் பேட்டரி. ஆமா, இவங்களுக்குலாம் வந்து அது டெக் இல்லையா, அதனால தான் ஆப்பிளுக்கும் சாம்சங்கும் பெரிய சேலஞ்சு. பட் இவங்களுக்கு அதனாலே கேப் கிடைக்குது ப்ரோ. சின்ன ஏரியாலேயே நல்ல ஹை டென்சிட்டி சூப்பரா பண்ணிருந்தாங்க. அது வந்து மாடுலர் வேறயா, அத கழட்டி மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இந்த மெய்சூவோட ஏர் மாடல் இதுவும் ஆனா செமையா இருந்தது. இந்த பிக்சல் யூஏபி கூகுள் மெட்டீரியல் 3 தாங்க வந்து இந்த கூகுளோட பிக்சல் போனை வந்து தூக்கி நிறுத்தினது. ஓல்டு போனுக்கே அது வந்து ஒரு புது லைஃப் கொடுத்தது வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ். அது இன்ஸ்டால் பண்ணதானே ஏகப்பட்ட சேஞ்சஸ் தெரிஞ்சு போன்ல. அப்புறம் பிக்சலா இது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு கொடூரமான சம்பவம்னா இதுதான். ஆக்சுவலா சர்வீஸ் சென்டர்ல இந்த அக்கௌண்ட் கொஞ்சம் கொலரான அக்கௌண்ட் தான். அவன் தெரியும், அவன் ஆப்பிள் அக்கௌண்ட், அவன் மோஸ்டா சாம்சங் தான் அடிப்பான், தெரிஞ்ச விஷயம். பட் ஆனா இது வந்து எல்லா சர்வீஸ் சென்டர்லயுமே நடக்கிறது தான். நம்ம தான் வந்து அவங்களே சொல்லிடுறாங்க, ஒன்னு பேக்கப் எடுத்துட்டு எரேஸ் பண்ணிட்டு போட கொடு, இல்ல அந்த மெயின்டெனன்ஸ் மோட போட்டு கொடு. ஆனா இதுலயும் ஒரு சில சர்வீஸ் சென்டர் இருக்கானுங்க, மெயின்டெனன்ஸ் மோட எடுத்துட்டு கொடுங்க, அப்பதான் எங்களால டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா. டே கம்பெனிக்காரனுக்கே சரி, அப்ப நான் சாம்சங் ஃபோன் பண்ணி கேட்கறேன்னு, சரி கொடுங்க நாங்க இப்படியே பண்றோம் அப்படின்ட்டானுங்க. தெரியுமா? இதெல்லாம் வந்து தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படிங்களா சரிங்கன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேருக்கு மெயின்டெனன்ஸ் மோட் இருக்கிறது தெரியும்? இல்ல நான் சொல்றேன், நான் அப்படி போட்டு கொடுத்தாலே இவனுக்கு வந்து உஷாரா வந்து இதெல்லாம் எடுத்து கொடுங்க, அப்பதான் எங்களால வந்து ஃபுல்லா டெஸ்ட் எடுக்க முடியுங்க, எங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. சரி இருங்க, நான் சாம்சங் கஸ்டமர் கேர் மெடிக்கல் டெஸ்ட் நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன், வேணாங்க நாங்க அப்படியே பண்ணி கொடுத்துறோம். அப்புறம் வந்து இது பார்த்தேன் 17S ப்ரோன்னு சொல்லிட்டு ஸ்பாட்டட்னு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சாமியில இன்னும் 2 போன் வருதுங்க. இதே மாதிரி தான் அந்த இதுவும் சைனாக்கு தான் வரும், இந்தியாக்கு வராது. சொல்றேன் டைரக்டா 17 மேக்ஸ்னு ஒன்னு இருந்தது. என்னடா இது அப்படினா 17லயே ஒரு மாடல் ஏதோ ஒன்னு இருந்துச்சு, 17 மேக்ஸ் தான் 8000 mAh பேட்டரி. பார்த்தா பின்னாடி டிஸ்ப்ளே எல்லாம் போட்டு ரியர் டிஸ்ப்ளே எல்லாம் போட்டு அந்த 17 ப்ரோ அந்த டிஸ்ப்ளேயோட வந்துச்சு இல்லைங்க, அந்த மாதிரி. எத்தனை டிவைஸ் தான் வருது இப்போ? 17S ப்ரோ அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ரிங்கோட வருதுன்றாங்க. ஆமா, எக்ஸ் ரிங். 17 மேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தா ஸ்னாப் டிராகனோட பெரிய பேட்டரி போட்டு வருது. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ இருக்கிறத வச்சுக்கிட்டே என்னால ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கேன். ஆனா இது சைனாக்கு தான் ப்ரோ. சைனால நிறைய போன் விடுவாங்க ப்ரோ. ஐக்குவே எத்தனை போன் விடுறான் சைனால. இந்தியாக்கு 2 போன் தான் வருது. ஆமா ஆமா, ஃபிளாக்ஷிப் ரேஞ்சில 2 போன் தான் வருது. ரியல்மிலாம் அங்க ரியல்மிலாம் 10 போன். அவன் இந்தியாலே 10 போன் விடுறவன், சைனாலனா 20 போன் மாதிரி. அப்பப்போ அங்க வந்து எப்படின்னா போக்கோ, ரெட்மி எல்லாருமே அங்க ரொம்ப ஒரு மாதிரி வயலண்டா இருந்துக்கிறாங்க. நம்ம ஊருக்கு வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க. அங்க சைனால வந்து கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. அங்க வந்து வேல்யூ ஃபார் மணியா இருக்குங்க. அண்ட் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, சைனா பேஸ்ட் போன்ஸ் எதெல்லாம் லான்ச் ஆச்சோ அது எதுவுமே பிரைஸ் ஹைக் அந்த அளவுக்கு ஆகவே இல்லை. ஆனா இந்தியாவுக்கு வரும்போது அது பிரைஸ் ஹைக் ஆகி வருது. இந்தியால வந்து இப்போ ரெட்மி 15 நோட் 15 போடுறீங்கல்ல, அதெல்லாம் வந்து
199 யுவானுக்கு தான் வந்துச்சு யுவானுக்கு, அதே 199 வந்து இந்த வருஷமும் லான்ச் ஆயிருக்கான். அப்போ இந்தியாவுக்கு வரும்போது ஏன்டா இவ்வளவு பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படின்ற மாதிரி அங்க நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்ச ஒரு கான்செப்ட் ப்ரோ. எப்படின்னா அது இந்தியாவுக்கு மட்டும் சொல்லல, அதர் கண்ட்ரிஸ் போதில் அங்கேயுமே ரேட் ஏறி இருக்கும். அதான் 2019 நம்ம பார்த்துருப்போம் ப்ரோ. சைனீஸ் பிராண்ட்ஸுக்கு சைனீஸ் கவர்மெண்ட்டே நிறைய சப்சிடி தரும். இப்போ ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா கூட அந்த பிரச்சனையை ஷார்ட் டவுன் பண்றதுக்கும் எக்கானமி ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு பிளஸ் கம்பெனிஸ் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறது கவர்மெண்ட்டே ஹெல்ப் பண்ணுமா. பட் வெளியூர்ல போய் என்ன ஹெல்ப் பண்றது? அதனால அந்த ஊர்ல அது ஏதாவது ஒப்பேத்திட்டு ஓடிடுறாங்க. ஆனா ஏன்னா கண்டினியூஸா ஒரு 3 வருஷமா அதே பிரைசிங்ல தான் இருக்கு அந்த சீரிஸ். இப்போ 14 நோட் 14னா நோட் 50 நோட் 16 எது வந்தாலுமே ஒரே பிரைசிங்ல தான் இருக்கு. பட் அதுவே அந்த ஃபோன் அந்த கண்ட்ரியை விட்டு வெளியில போச்சுன்னா ரேட் வந்து அப்படியே பயங்கரமா ஏறுது. அதாவது நம்ம வாங்கவே முடியாத மாதிரி ரேட் ஏறுது. உண்மைதான். ஏன்னா அவங்க கொடுக்குற ஸ்பெக்ஸுக்கு வந்து அவங்க ஊர்ல நல்ல ரேட்டு, நம்ம ஊர் ரேட்டுக்கு அது செட் ஆக முடியும். கரெக்ட். இது பாருங்க ப்ரோ, இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாம் செமையா இருந்தது. விண்டோஸ் எல்லாம் ஒரு எமோஷனுங்க. விண்டோஸ் எக்ஸ்பி எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த சவுண்டோட வந்துட்டு ஒரு வால்பேப்பர் அழகா வரும். நிஜமா ப்ரோ, அதெல்லாம் வந்து நோஸ்டாலஜிக் தாங்க. பூட் ஆகும்போது வரும். கிரேசி, செமையா இருக்கும் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எங்க பூட் ஆகிற சத்தத்தெல்லாம் பார்க்க முடியுது. மேக்ல பூட் ஆனா எப்படியா வந்துருமா அப்படின்னு ஆகும். டேய் என்னடா அது, தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், அடிச்சு அப்படி எழுந்திருப்பீங்க. அப்புறம் ரேப்டி Q&A செஷன் ஒன்று போட்டோம். அது சூப்பரா இருந்துச்சுங்க அந்த வீடியோ. எனக்கு அந்த பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா காட்டினாங்க பாத்தீங்களா, அதுல வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. நிறைய நல்லா அவங்களே ஹெல்ப் பண்ணி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குங்க அதுலயும், இவங்க படிச்சுட்டு அதை பத்தி வீடியோ போடுவாங்க. அந்த பேட்டரியோட அவுட்புட் என்ன, அப்புறம் பேட்டரியோட லைஃப் பத்தி ஒரு சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க. பேட்டரி லைஃப் வந்து அதான் ப்ரோ, அவங்க 8 இயர்ஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க வாரண்டி. அதுலயுமே ஏதோ கொஞ்சம் டீடைல் கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. மேபி நரேஷ் எடுத்து அந்த இது படிச்சாங்கன்னா நீங்க அவங்க கம்பெனில கூட கேட்டு நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட. அதான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ப்ராக்டிக்கலா பார்த்தா ஒரு காருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு 8 இயர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஆமா. ஸோ இவங்களோட ஆக்சுவலா இன்ஹவுஸ் தானே எல்லாமே. அது அவரோட சாஃப்ட்வேர் அப்டேட் பத்தி பேசுனதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. இந்த வண்டியில கேப்பபிள் ஹார்ட்வேர் எல்லாமே இருக்கு. பட் ஃபியூச்சர்ல நாங்க தேவைன்னா கண்டிப்பா கொடுப்போம். இப்ப க்ரூஸ் கண்ட்ரோல் பத்தி அவர் பேசினார்ல, அதுதான் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நீட் இருக்கு அப்படின்னா நாங்க எல்லாத்தையுமே சாஃப்ட்வேர்ல புஷ் பண்ணிடுவோம். அது வந்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஒரு கன்வென்ஷனல் ஐசி பைக்ல அது பண்ண முடியாது. பட் வந்து ஒரு இவி பைக்கு ஒரு சிப் பேஸ்டு வண்டியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பொட்டன்ஷியல் ரொம்ப ஜாஸ்தி ஃபியூச்சருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்றத வந்து அவங்க பேசுனதுல தெரிஞ்சு எனக்கு. ஸோ இட் டேக்ஸ் டைம் கண்டிப்பா. ஏன்னா 7 இயர்ஸோட ப்ராடக்ட் அது. 7 இயர்ஸா உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமா. நாங்க அங்க போகும்போது என்னாச்சுன்னா வண்டி இருந்தது. லேப்ல ஒரு வண்டி வந்து ஒருத்தர் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு டாக் ரிலேட்டடா. சரி. அவர் வந்து இப்பதான் ஆக்சுவலா அதுல பாத்தீங்கன்னா அது நார்மல் மோடு, கம்ஃபர்ட் மோட் மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் மிட் டயர் மோட் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த வீடியோ கூட போட்டுருந்தாரு அவரு. 4th மோடு நாங்க ட்ரை பண்ணோம், ஓட்டி பார்த்தோம். 4th மோடுன்றது என்னது? இது பேர் வைக்கல இன்னும். இல்ல இது என்ன? ஆக்சுவலா இருக்கலே ஃபாஸ்டஸ்ட் மோட் இருக்குல்ல, அதோட அந்த மோட்ல இருந்து, அதாவது ஸ்பிரிண்ட் மோட் இருக்குல்ல ப்ரோ, அதான் 3rd மோட். அதுல இருந்து 30% இன்க்ரீஸ் இன் டார்க். ஓ, இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அது ஹைப்பர் மோட் மாதிரி. ஓகே, புரியுது. அது வந்து நாங்க ஓட்டி பார்த்தேன். என்னாச்சுன்னா அந்த ரோட்ல வந்து உள்ள ஃபேக்டரி சுத்தி ஒரு சின்ன இடம் இருக்கு ஓட்டுறதுக்கு. அந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸை நான் ஆக்சலரேட் பண்ணி போறேன்ல, அந்த இடத்துல நான் 60 அச்சீவ் பண்ணேன். 60, 61 அந்த மாதிரி. அதே இடத்துல இந்த மோடு இப்போ ஆக்டிவேட் பண்ண உடனே 72 தாண்டி போச்சு. சூப்பர். ஆமா, வீலி தான். வீலிய அப்படியே போனா காலி தான். அது பார்த்தேன் அங்க சல்லுன்னு போனான்னு சரி. ஆனா அந்த எலக்ட்ரிக் வண்டியில இருக்கிறதே வந்து ஒரு பிளஸும் சரி, அது ஒரு நெகட்டிவ்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. பிக்கப்புங்க இல்ல, இவங்க என்ன புத்திசாலித்தனம் பண்ணிருக்காங்கன்னா, இந்த 4th டார்க் இருக்கு இல்லையா, அது எப்போ கிக்கின் ஆகுது அப்படின்னு பார்த்தா வண்டி 20 கிலோமீட்டர் ஸ்பீடை ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் தலைவன் வந்து பவரே இழுக்கிறான். இல்ல யூசுவலாவே இந்த இன்ஸ்டன்ட் அக்சலரேஷன் வந்து இந்த ஈவி காரா இருந்தாலும் சரி, பைக்கா இருந்தாலும் சரி, பயங்கர ஸ்மார்ட். அது இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரோ, இவங்க ராப்டில ரேஸுக்காக பைக் பண்ணல, ஆனா ரேசிங் பவர் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, எப்போ ஓட்டினாலும் நீங்க கம்ஃபர்ட் மோட்ல ஓட்டினாலும் சரி, இல்லாட்டி எதுல ஓட்டினாலும் அவங்க வந்து முறுக்குறோம்ல, சட்டு முறுக்குனா வண்டி இழுக்க கூடாது, கிராஜுவலா பவர் வருது. என்ன பண்றாங்கன்னா, ஆமா இப்போ நான் வந்து ஸ்பிரிண்ட் மோட்ல இருக்கேன் அப்படின்னும் போது என் அவேர்னஸோடய நான் இருக்கேன். ஆனா அந்த ஸ்பிரிண்ட் மோடுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை வந்து உடனே டெலிவர் பண்ணவே மாட்டாங்க. ஒரு வண்டி வந்து செட் ஆகுற மாதிரி பண்ணிருக்காங்க. தெரியாம ஒரு குழந்தை இப்படி திருக்கிருச்சுனா கூட வண்டி கண்ட்ரோல் பண்ணிட முடியும். அது திருக்குனதுமே ட்ரக் பண்ணி இழுத்துறாது, நார்மலா இழுத்து அங்க இருந்து போகும். புரியுது. அதனால எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, பரவாயில்ல. அப்ப நல்ல ப்ரோகிராமிங் தான் அது. அப்புறம் விக்கி ப்ரோ வேற ஏதோ ஓட்டி பார்க்கறான்னு சொல்லிட்டீங்க. ஓட்டிட்டு இருந்தான். அதெல்லாம் மொத்தமா கேப்சர் பண்ணிடுவோம் அன்னைக்கு உங்க கூட. எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியாச்சு. அது எல்லாத்தையும் தனியா திரும்ப போடுவோம். சரி. ஆமா, வருதுன்னு சொல்லியிருந்தீங்க வீடியோ, அதனால நான் கேட்டேன். அப்புறம் இவங்க வந்து என்னன்னா,
இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு அந்த இது ஸ்கின் கேருக்கு ஸ்கின் பத்தி ஏதோ போட்டிருந்தாங்க. அது ஒண்ணுல ப்ரோ, இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பெரும்பாலும் டிராவல் பண்ற எல்லாரும் பார்த்தா லீனா தான் இருக்காங்களா. ஆமா, லீனா இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கம் இல்ல, கரெக்ட், ரொம்ப மோசமான ஒரு ஹெல்த் கண்ட்ரோலுக்குள்ள போயிடுறாங்க. அது எனக்கு எப்படி இருந்ததுன்னா எல்லாருக்கும் காமன் இஷ்யூ தான் அது. ஸோ நல்லா தூங்குங்க, நல்லதே சாப்பிடுங்க. லைஃப் ஸ்டைலுங்க. மிட் நைட் பிரியாணி சாப்பிட போறோம், அதேதான். அப்படிலாம் இருந்துச்சுன்னா எல்லாமே அடிவாங்கும். அதை தான் போட்டிருந்தாங்க. ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதை மிஸ் பண்ண. நிஜமா ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குங்க. அடுத்து வந்து இது சும்மா போட்டிருந்தேன், ஏன்னா என்ஐன்ல வந்து என்ன ஆகும்னா வெறுப்பத்தை போட்டிருந்தாரு. அது இல்ல ப்ரோ, இந்த ஹெட்செட் அதுலயும் யூஸ் பண்ண முடியுது ஹெட்ஃபோன்ஸ் ப்ரோ. அதுதான் வெறுப்பேத்துறதுக்கு போட்டுவிட்டு எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருக்குல்ல, அந்த டால்பி ஆடியோலாம் லிசன் பண்ண முடியாது. திமிரு தெரியுது, அதனால சொல்றேன். நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். அடுத்து கேட்பாங்க, சரி எதுக்கு போன் வாங்க, நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க, நாங்களும் வாங்குறோம். எல்லாருக்கும் வந்து நம்மளுக்கு லாங் டேர்மா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், பல வருஷமா இவர் வச்சிருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நாங்களும் வாங்குறோம், நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. சைனால வாங்குங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க எங்க வாங்க? சைனால தானே ஐடி வாங்குற இடத்துல சொல்லுங்க. நான் வாங்கின இடம் 2011ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். 2013ல அந்த டைம்லாம் வாங்கினது. நீங்க சொல்லணும். இப்பயுமா இங்க பாத்தீங்களா ஓவர் ஹெட்ஃபோன்ஸ்க்கு அது பார்த்தேன் ப்ரோ, டிஸ்ப்ளே வச்சு வேற கழட்டிக்கலாம், வேற அது நல்லா இருந்துச்சு. அது தேவைன்னா நம்ம ஏதாச்சும் டிஃபரெண்டா பண்ணிருந்தாங்க. நமக்குன்னு ஒரு எனக்கு இந்த ஹெட்ஃபோன் பிடிச்சிருந்துச்சுங்க. இப்படி திருப்புனா ஸ்பீக்கரா மாறிச்சு பாத்தீங்களா, அது அல்டிமேட்டா இருந்துச்சு. இவனுங்க ஆக்சுவலா இந்த தடவை செஸ்ல வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. சிஎஸ் நல்லா இருந்துச்சுங்க இந்த வருஷம். டெக் வைஸ்ல கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த ப்ராடக்ட்ஸ். எல்ஜியோட டிவி அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. எல்ஜி டிவி, லேப்டாப், எல்ஜி ரோபோட் வர விட்டுருந்தான். இந்த ஜெரிரிக் போட்டிருந்தாரு ரோபோட்டை. ஓகே, என்னடா ரோபோட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க நீங்களும் அப்படின்னு. இருக்கல இன்னொரு ஹைலைட் என்னன்னா ப்ரோ, இது செம ஃபன்னா இருந்தது. ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஐயோ டார்ச்சரா இருக்கியா, இல்லை பிஎஸ்என்எல் நீயும் ஏதோ அப்பப்போ வர போற. அதான் ஜியோ அப்போ வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கானே பிஎஸ்என்எல்லையே. இது வேறையா? நோ கவர்மெண்ட், எல்லாமே பிரைவேடைஸ் தான். சரி, இது என்ன இது பயங்கர ஓவரா இருந்தது நம்ம இது. பட் ஆனா இந்த போன் இந்த போல்டபிள் தான் வாங்கினோடனே நிறைய பேருக்கு உடஞ்சிச்சு. இந்த டிஸ்பிளே விட்டு போயிருச்சு நடுவுல. என்ன இப்படி போட்டு அடிச்சு தெரியல எனக்கு, அதுதான் புரியல. எப்படி வந்து இத்தனை வாட்டி கீழே போடுறான் அப்படின்னு எனக்கு தெரியல. அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸா பாருங்க, அதுதான் தெரியும். தூக்கி அடிக்கிறான், கீழே இருக்கிறது டைல்ஸ் மாதிரி இருக்கு. பட் ஆனா அவங்க நார்மல் யூஸ்லயே ஒருத்தன் வாங்கி அன்பாக்ஸ் பண்றான் ப்ரோ, லைவ் இதுல அன்பாக்ஸ் பண்றான், வாங்கிட்டேன் அப்படின்ட்டு ஓபன் பண்றான், நடுவில் இவ்வளவு பேர் கோடு முடிஞ்சு அவ்வளோ. அந்த இடத்துல டெட் பிக்சல் எப்படியே OnePlus ஆச்சுல்ல, அது மாதிரி அந்த ஹிஞ்சி இருக்கிற ஏரியா ஃபுல்லா அப்படியே பிளாக் அவுட். அப்போ அவனுக்கு வந்து ஒருவேளை QC இஷ்யூ. ஓபன் பண்ண உடனே அன்பாக்ஸ் பண்ண புது போனே ஃபர்ஸ்ட் மாத்தி கொடுத்துருவாங்களா? தெரியல, பண்ணி தான் கொடுக்கணும். ஷோரூம்லயே ஓபன் பண்ணியிருக்கான் ப்ரோ அவன். செம ஜோக்கா இருக்கு. இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன் ப்ரோ. நீங்களும் பார்த்துருப்பீங்களா? பார்த்தேன். அந்த மாடியில் இவ்வளவு பெரிய மாடியில், அதான் சொன்னாங்க 17 அல்ட்ரா ரொம்ப பெரிய மாடியில். அதான் அந்த HP அந்த ஒரு கேமரா தூக்கிட்டாங்க அவங்க. 3 கேமரால வச்சு முடிச்சது காரணம் இடம் இல்ல மெயினா. எனக்கு வந்து இந்த HP சைஸை பார்த்துட்டு தான் ஷாக் ஆயிட்டேன், இவ்வளவு பெரிய சென்சாரா அப்படின்னு. பரவாயில்ல, ஆனா இங்க வருங்க நம்ம ப்ரோ இந்த போன்லாம் அல்டிமேட் ப்ரோ. இப்போ இருக்க போனே இது போட்டுரும் ப்ரோ, சாம்சங். இந்த போன் இது வந்து எப்படின்னா ஆப்டிகல் ஜூம். ஏன்னா இவன் ரியல் கேமராவை பின்னாடி வச்சிருந்தாங்க விளக்கென்ன. ஒரு காலத்துல எப்படி இருந்தவன் இப்பெல்லாம் பாருங்க. அதாவது S27க்கு பாத்தீங்களா, அல்ட்ராக்கு 1/1.17 ஃபோக்கல் லென்த் ஏதோ மாத்துறானுங்களாம். ரூமர் சேஸ் கேமரா சென்சார் வந்து ஏதோ போறானுங்க அப்படின்ட்டு. சாம்சங் பத்தி எது சொன்னாலும் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு சாம்சங். நாங்க வந்து கடைசி வரைக்கும் ஆப்டிமைஸ் மட்டும் தான் பண்ணுவோம், புதுசான இல்ல. ஆப்டிமைஸ்லாம் எனக்கு ஹாப்பியா இருக்கு ப்ரோ. அதுதான் சொல்றேன். சரி நீ என்ன பண்ண, போன வருஷம் ப்ராடக்ட்டே பெட்டர் பண்ண, ஓகே. அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பெட்டர் பண்ண. அப்ப என்னடா பண்ற? ஆல்ரெடி சொல்லிட்டாங்க உங்க ஹார்ட்வேர் வந்து அதோட த்ரெஷோல்டை எப்பயோ பீட் பண்ணி போயிருச்சு, முடிஞ்சிருச்சு அதோட பொட்டன்ஷியலை. நீ இன்னும் அதை வந்து மீட் பண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலா என்னாச்சு, அன்னைக்கு விஜய் கேட்டுட்டு இருந்தாப்ல, இது நம்ம தமிழ்லயே ஒரு டெக் சேனல்ல வந்து இந்த மாதிரி கம்பாரிசன் போட்டு விவோ, சாம்சங், ஆப்பிள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க போல. கம்பேர் பண்ணிட்டு 3x வந்து சாம்சங்ல வீக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நமக்கு தெரியும், ஏன்னா அது சாஃப்ட்வேர் டே டைம்ல சமாளிச்சிரும், நைட் டைம்ல வேலைக்கு ஆகாது. அப்போ ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜய் என்ன பண்ணிட்டான், S23 அல்ட்ரா போய் கம்பேர் பண்ணிட்டு இருந்தான். டேய் S23 அல்ட்ரா பழசுரா, S23 அல்ட்ரால 8 இருக்கு. அதுலயும் 3x அதே இருக்கு. ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப இருக்கிற 8 Elite Gen 5 8 Elite அந்த ISP டிஃபரண்ட் இல்ல, மாறும். கரெக்ட். சோ அத நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா என்ன கொடுமைனா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது நமக்கே தெரிஞ்சிரும் எந்த இடத்துல ஒரு ஃபோன் ஸ்கோர் பண்ணா இந்த இடத்துல ஒரு ஃபோன் டிஃபீட் ஆகும் அப்படின்னு. சோ அதை பேஸ் பண்ணி என்ன ஆயிடுது, இப்போ நான் சிம்பிளா பண்ணலாம் ப்ரோ. இப்போ 15 அல்ட்ரா எடுத்துக்கிட்டு வேணும்னே நான் என்ன பண்ணலாம்னா, ஒரு S25 அல்ட்ராவை ஒரு சில ரீசன்ஸ்ல பிக் பண்ணலாம். நான் வீடியோ டெஸ்டே பண்ண மாட்டேன்.
செல்ஃபி டெஸ்டே பண்ண மாட்டேன். அப்ப என்ன ஆயிடும், 15 அல்ட்ரா டாமினேட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பண்ணலாம். பட் ப்ராக்டிக்கலாவும் நம்ம சொல்லணும்ல. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏதாவது ஒரு போனை எடுத்துக்கிறாங்க, அந்த போன் வின் பண்ற மாதிரி ஒரு சினாரியோ ரெடி பண்ணி கம்பேரிசன் அப்படிதான் இருக்கு. கேட்டா ஆடியன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நடிக்காதடா உனக்கு வியூஸ் வேணும்னு தானே எடுத்து போட்டேன். சரி பாத்தீங்கல்ல ஐஸ் யூனிவர்ஸே ஷாக்கான நியூஸ், சேல்ஸ் S25 அல்ட்ரா யாருமே எதிர்பார்க்கல, போய் நேருக்காது நிக்காம போய்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல சேலே ஆவாதான், எப்பயுமே எல்லா வருஷமும் அப்படிதானா. இந்த வருஷம் என்னாச்சுன்னு தெரியல, போன மந்த்ல வந்து எவ்வளவோ போன் வித்து லைன் இப்படி போயிருச்சான், மேல போயிட்டு இருக்கு. நான் பார்த்தேன். அது எப்படின்னா இப்படி வரும், கீழே டிப் ஆகுமா, அப்படியே டிக்ளைன் ஆகி கீழே போயிடும். அப்புறம் அடுத்த மாடல் லான்ச் ஆகுது, அப்பதான் ஏறும். இவனுக்கு S25 அல்ட்ரா வந்து அவ்வளவு பேர் வாங்கியிருக்கானுங்களா இப்போ ரீசெண்டா 1 மந்த்ல. ஆக்சுவலா என்னன்னா ப்ரோ, ஒருவேளை இந்த போன் ஆஃப் தி இயர்னு அவார்ட்லாம் கொடுத்தாங்களா, அதுல எல்லாம் பார்த்துட்டு S25 அல்ட்ரா வாங்கிட்டாங்களோ. யாருக்குமே அந்த போட்டோ ப்ராசஸிங் பிடிக்காம S25 நல்லா இருக்கு நேச்சுரல். எனக்கு என்னன்னா அந்த TM ராவ் அவர் இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் புத்திசாலி தான் ப்ரோ இந்த விஷயத்துல எல்லாம், மார்க்கெட்டிங்ல. அதாவது ப்ராடக்ட் வந்து இன்ஃபீரியரா இருக்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது, எங்கன்னா சென்சார் சைஸ் இந்த மாதிரி பாயிண்ட்ல. ஆனா ஒரு போனா நான் அது டே டு டே கேமரா போன் கிடையாது ப்ரோ, பட் ஆனா ஒரு போனா அது ஓவரால் நல்ல போன் அப்படிதான் நான் சொல்லுவேன். அதாவது இப்போ எப்படின்னா ஒரு டிஸ்பிளே நல்லா இருக்குங்க, பேட்டரி லைஃப் நல்லா இருக்குங்க, சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்னு கேட்டா பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருக்கும் 45 வாட். அதான் ஓவரால் ஒரு நல்ல போன்னா அப்படின்னா அப்படி வாங்கிக்கலாம் நீங்க. ஆமா, இப்போ கேமரா மட்டும் தான் மெயின்னா X300 X9 Xiaomi இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு ஒருத்தன் போட்டதான் பாருங்க போஸ்ட், எல்லாம் ஓகே. ஷவர்ல நான் குளிச்சிட்டு இருக்கும்போது பவுடர் போட்டு நுரையெல்லாம் தள்ளி அப்ப அந்த நேரத்துல கரண்ட் போய் அப்பதாங்க எனக்கு S Penக்கு வந்துச்சு. எது S24 அல்ட்ரால இல்ல எனக்கு புரியல அப்படின்ட்டு பார்த்தேன். நீ ஏதோ சொல்றத பார்த்து ஏதோ சாக்கடிச்சு ஆக போறேன் காப்பாத்திடுச்சுன்னு பார்த்தா எனக்கு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ வந்து கரெக்டா அந்த S Pen இவரு அப்ப மட்டும் அதை மட்டும் கரெக்டா எடுத்துட்டாராமா தட்டி. ஏன்னா இதெல்லாம் உனக்கு இத்துக்குன்னு இருக்குன்னு உனக்கு தெரியுது, மீதி எதுவும் தெரியல. எல்லாரும் இங்க பாரு, நானும் அதை போட்டேன், நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன் நல்லா இருக்கு, இவ்வளவுலாம் வேணாம், இது ஓவர், இது ரொம்ப ஓவர் முட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதான் அப்படி ஒருத்தர் போட்டுருந்தாருங்க. சரி ஆனா சரி அது எதுக்குடா இப்ப போடுறா, தான் அந்த ஃபீச்சரே தூக்கி விட்டானே. S26 அல்ட்ரால S25 அல்ட்ரால ஃபீச்சரே இல்ல, எதுக்குடா நீ சொல்லிட்டு இருக்கற? இல்ல அவன் என்ன சொல்றான்னா S Pen வெளில எடுத்து டார்ச் ஆன் பண்ணிட்டானா. ஏன்னா S Pen வந்து டிஸ்பிளேல ஒர்க் ஆகுதான், விரல் ஒர்க் ஆகலையா, வெட் டச் வந்து சரியா ஒர்க் ஆகலையா. ஆனா S Pen வந்து நொர இருந்தா என்ன, நொர தள்ளினாலும் அந்த இடத்துலயும் வந்து கரெக்டா வேலை செய்தான். நுரைக்கு உள்ளேயும் வச்சு இப்படி எழுத்துனா இப்படி வந்து டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. அது எங்களுக்கு தெரியும். அதனால S Pen வந்து அவனை வந்து அன்னைக்கு காப்பாத்தி அதுக்கப்புறம் வெளில வர நம்ம அவன் சொன்னதை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, சார்ஜிங் போர்ட்ல தண்ணி போயிடும், வாட்டர் டேமேஜ், போன் சார்ஜிங் போட்டு விடுங்க. எனக்குலாம் நீங்க சார்ஜிங் போட்டு சொல்றீங்க, எனக்குலாம் என்ன பயம் வந்துன்னு சொல்றேன். என்னடா நீ சொல்ற, S Pen வேற வெளில எடுத்துட்டேங்கிற, S Pen போற இடத்துல ஷவர் தண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கும், நொற நல்லது அப்படின்னா அதுவும் போகும் உள்ள. அது அவன் பண்ணாதானே, சும்மா சொல்ல வேண்டியதான். அவன் கடைசியில போட்டோ போட்டுருந்தானே, நல்லா நனைஞ்சு போய் மேல எல்லாம் கிரீஸியா இருக்கிற மாதிரி. சரி ஏதோ எல்லாமே செட்டப் அப்படிதான் கமெண்ட்ல எல்லாம் கிளி கிழிச்சிருந்தாங்க. டே இதெல்லாம் நடக்கிற மாதிரியா எல்லாம் நீ எதுக்கு வந்து பேசிட்டு இருக்கிற, சம்பந்தமே இல்லாம. அப்புறம் இது பாத்தீங்களா, Note 15 வந்து Note 14 கம்பேர் பண்ணும்போது நல்ல சேல் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான பிராக்டிகலா எனக்கும் என்ன தோணுச்சுன்னா, Note 14 நல்ல ஃபோன் தான், ஆனா Note 15 இப்போ எப்படி போயிடுச்சு அப்படின்னா Note 14ஓட கொஞ்சம் காஸ்ட்லி. எனக்கு வந்து நிறைய பேர்த்தோட இந்த இது பார்த்தேன், Poco M8 Pro. Poco M8 Proமே போட்டிருந்தாங்க ப்ரோ. Redmi 15 Pro வந்துருச்சா? இல்ல, அது இம்போர்ட் பண்ணி தான் போட்டிருந்தாங்களா? அது ஒரு சைனால இருந்து 120 போட்டிருந்தாங்க ஒரு ஃபோன். சைனால அது வந்து இதுதான் M8 வந்து கார்ட் ஆஃபர்லாம் போட்டா 16. இல்ல ப்ரோ 7s Gen ஏதோ ஒரு சிப் போட்டிருந்தாங்களே. 7s Gen 4லாம் இனிமே தான் ப்ரோ, இன்னும் வரல. 7s Gen 2 Gen 3 ஏதோ ஒரு ஃபோன் பார்த்தேன் நானு. அந்த ஃபோன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. 9999 ஏதோ பிரைஸ். இது வந்து 6 Gen 3 தான். 6 Gen 3. M8 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம தான் இந்த ஃபோனுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, பேட்டரி மல்டிமீடியா பெரியவங்க வாங்கி கொடுத்து M8 என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. எனக்கு வந்து இது ஒரு வகையில பார்த்தா பெரிய பிளஸ்ஸா தோணுச்சு. ஏன்னா ரெட்மிக்கும் போக்கோக்கும் வித்தியாசம் இல்லாம இருந்தது, ஆனா 4000 ஏர் வித்தியாசம் வரும். கரெக்ட். இந்த தடவை என்ன பண்ணிட்டானுங்க, போக்கோல வந்து ரொம்ப இன்ஃபீரியர் 2 MP சென்சார், அப்புறம் 50 MP நோ OS இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே 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 ஓகே. ஆமா, சோ ஜோக்கா ஒரு போனை கொடுத்து சைனால ரிலீஸ் ஆன போனை இங்க அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா 6 Gen 3 அது பார்த்தேன். அப்புறம் இது வந்து இந்த ஈவி என்ன ப்ரோ, பின்னாடி டிக்கி ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பொசக்குன்னு கிளம்பி ஓடிடுச்சு. அது ஈவி இல்ல, MG ஹெக்டர் ப்ரோ. அது ஈவி கிடையாது, ஐசி கார். அது அக்ஸலரேட்டர்ல ஏதோ பிரச்சனையாம் ப்ரோ. சர்வீஸ் விட்டு எடுத்த வண்டியில அவரு காரை ரிவர்ஸ் எடுங்க, கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிறுத்துங்களா ஏதோ சொல்லியிருக்காரு அந்த வாட்ச்மேனு. சரின்னு இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு லைட்டா தான் அப்படி கால் வச்சிருக்காரு. அது இஷ்டத்துக்கு அதுவே அக்ஸலரேட் ஆகி போயிருச்சு, போய் செவர்ல இடிச்சிருச்சு.
கீழே கமெண்ட்ல போய் பார்த்தேன் இவர் சும்மா சொல்றாரு அப்படின்ட்டு. கீழே அவ்வளவு பேர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எம்ஜி ஹெக்டார்ல காமன் அப்படின்னு. என்னது காமன்? அக்ஸலரேட்டர் அப்பப்போ ஆகுது, இந்த மாதிரி நிறைய கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இப்ப இவரு உள்ள டிரைவர் இருக்காரு, டிரைவர் இருக்காரு, ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்றதுக்கு லைட்டா அக்ஸலரேட்டர் கொடுத்துருக்காரு. இது என்னாச்சுன்னா ஃபுல்லா ஃப்ளோர் ஆயிருக்கு. அதுவே அது கொடுத்து போலாம். எங்க போய் சென்டர்ல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா, நாங்க அந்த பார்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறோம், உங்க அக்ஸலரேட்டர் மட்டும் நாங்க சரி பண்ணி கொடுத்துறோம், வண்டி உடஞ்சதால நீங்க செலவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அது ஒரு சைடே இல்லை, அந்த வண்டி செவுத்துல இடிச்சதுனால ஒரு சைடு ஃபுல்லா காலி. அந்த வண்டியோட போட்டோ போட்டுருப்பாரு பாருங்க, ஒரு சைடு ஃபுல்லா காலி. அதை மாத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் எவ்வளவு காசு வாங்குவான் தெரியுமா? இந்த ஹெட்லைட்டே 30,000-40,000 சொல்லுவானுங்க அவனுங்க. எல்இடி ஃபுல்லா பைத்தியமா ப்ரோ இவனுங்க. நாங்க வெறும் உங்களுக்கு வந்து இந்த இதை மட்டும் மாத்தி தரோம். இவர் அப்டேட் வேற போட்டிருந்தாரு ப்ரோ. சர்வீஸ் சென்டர்ல கேட்டதுக்கு சர்வீஸ்ல வந்து எங்களுக்கு அந்த பார்ட்டை வேணா நாங்க மாத்தி தரோம் ஃப்ரீயா, பட் ஆனா இந்த காஸ்மெட்டிக் டேமேஜ் எல்லாமே நீங்க தான் செலவு பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இது இப்பதான் போய் ஆனா எல்லாரும் இந்த எம்ஜி காமெண்ட் வர வாங்கிட்டு, எனக்கு நான் காமெண்ட் தப்பு சொல்லல, இன்டர்நெட் இன்சைட் அதுன்னு பில்டப்பா இருக்கு. நானும் அதுதானடா இன்னைக்கு. ஆனா காமெண்ட்டுக்கு மட்டும் அவ்வளவு ரேட்டு. பிராண்ட் சரி, டாடா எம்ஜி அப்படி வரீங்க. அது மோரிஸ் கேரேஜ்னு சொன்னா இப்படி ஒரு கெத்தா இருக்கு. எனக்கு மதன் கௌரின்னு தோணுச்சு. இல்லையா? சரி ஓகே, இப்படியே சொல்லி எல்லாத்தையும் பெரிய ஆளாக்கி விட்டுருங்க ப்ரோ. அவரு எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம என்ன ப்ரோ அவரை பெரிய ஆளாக்குறது? இந்த பாருங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க பாருங்க, எல்லாம் வாழைப்பழம் தான் மணிக்கே இருக்காம பாருங்க. அதெல்லாம் ஓகே, எங்கால டைமுக்கு கரெக்டாக தூங்கிடுவாரு. நமக்கு சொல்லும் எனக்கு அறிவு இல்லை, நானே தூங்கிட்டேன் முழிச்சிட்டு இருக்கு. ஃபோன் ஒன்று வெக்கமா இல்லை. இதுல வேற அவனா கீழே வர பார்க்கும் ப்ரோ. நான் இப்போ ஒரு ஆப் கிளிக் பண்ணிட்டு ஆமா ஏதோ அழுத்திருக்காண்டா என்னத்துல அப்படின்னு அது கூட விளையாடலாம், நல்லா இருக்கும். அது படுத்துட்டு உருளுவாரு. இதோ எடுத்துட்டு எதை போடுறியா? சரி நீ எதுவும் போட மாட்ட போல, சரி நானே அங்கே வச்சுட்டு வரேன். அதான் ஒண்ணு இல்லைங்க, அந்த ஷாமில அந்த விட்ஜெட்ஸ் இருக்கும்ல, அந்த நாய்க்குட்டி பூனை வைக்கிறது, அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்குங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பூனை வந்து ஸ்மைல் பண்ணும், கை எடுத்து கும்பிடும், பால் எடுத்து உருட்டும், அது மாதிரி நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கும். போட்டு தட்டிகிட்டே இருந்தோம்னா ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த ஹைஃபைலாம் கொடுக்குதே பூனை இது. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ப்ரோ, இந்த விட்ஜெட் பண்ணது நல்லா பண்ணியிருக்காங்க. ஆடியோட பண்ணியிருந்தா தெரியா இருந்திருக்கும். கரெக்ட். இப்போ நான் தட்டும்போது அது மியாவுன்னு பண்ணிட்டு ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன் இருக்கும் கண்டிப்பா. காம்ப்ளிகேஷன் அப்படி இல்லை ப்ரோ. நான் இப்போ விட்ஜெட்ல வந்து நான் இங்கே பிளேஸ் பண்ணும்போது விட்ஜெட் மேலே ஒரு செட்டிங்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்து நான் கிளிக் பண்ணி ஆடியோ இன்க்ளூட் ஆர் டிசேபிள், ஆடியோ இன்க்ளூட் இல்லாட்டி டிசேபிள் கொடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் இந்த பூனையும் நாயம் பண்ற அளப்புறது தாங்க முடியல அப்படின்னு இருக்கும். நான் வந்து லைன் அடிக்க வச்சிருப்பேன், 3 நாய் 3 பூனை இருக்கும் அந்த பக்கம். டிஃப்ரெண்ட் ஜாலியாக விளாட்லாம் உட்காந்து, டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் மாதிரி. ரைட்டு. ஸோ அதாங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் செய்திகள், ட்விட்டர் செய்திகள்னு போனா இன்னும் நிறைய இருக்கு, இருக்கு என்னென்னமோ இருக்கு. அதுல வந்து முக்காவாசி குப்பை தான். இதுல தேவையானது மட்டும் தான். ஒரு வருத்தமான நியூஸ் இன்னைக்கு பாத்திருப்பீங்களே, ராக்கெட் லான்ச் ஆகும்போது 3rd ஸ்டேஜ்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் அதான் இப்போ இனிமே தான் போய் அதை பத்தி படிக்கணும் ஃபுல்லா என்னாச்சு அப்படின்றது. அதான் அது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு நியூஸா ஹெட்லைன் மட்டும் தான் பார்த்தேன், டைம் இல்ல. இல்ல அது நிறைய அதான் ப்ரோ ஆல்ரெடி அந்த இடத்துல பிரச்சனை இருக்கா. நம்ம கார்த்தி வேற தீவிரமா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா அவரு தான் எப்பயுமே போடுவாரு இந்த சிப்பு பத்தி பேசுவார் இல்லைங்க, அந்த கார்த்தி ப்ரோ. அவன் ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணுவானா. அவன் சொன்னான், அண்ணா இது கொஞ்ச நாளாவே இந்த பிரச்சனை இருக்குண்ணா ஸ்டேஜ் 3ல நம்மளதுல. ஆனா அட்வான்ஸ்ட் இன்ஜின் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஆக்சுவல் பிளான் 2027ல அது வந்து யூஸ்க்கு வந்துடும். ஆனா அது வரைக்கும் இந்த கொஞ்சம் இந்த கோளாறான ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. அதே ஸ்டேஜ் 3ல பிரச்சனை இருக்கு. ஆமா அது எனக்கு என்ன வருத்தமா இருந்ததுன்னா 18 பேலோடு உள்ள இருக்குல்ல, அதுதான் ஃபீலிங்கா இருந்து என்னடா இது வேற இப்ப திரும்ப முதல்ல இருந்தா அப்படின்னு. சரி பாப்போங்க, இந்த மாதிரி சில சமயங்கள் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது, அதெல்லாம் எதிர்கொண்டு திரும்ப நம்ம ஸ்ட்ராங்கா வரணும். ஆமா ரைட்டுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.